வணக்கம். நம்மள சில பேருக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக எமோஷ்னலாக இன்செக்யூரிட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எமோஷ்னல் இன்செக்யூரிட்டி இருக்குன்னு அர்த்தம். முதல்ல அடுத்தவங்க யாராவது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, லேசாக கடுப்பாக இருக்குது, அவங்கள பார்த்தா வெறுப்பாக இருக்குது அப்படின்னா எமோஷ்னல் இன்செக்யூரிட்டி உடைய பெரிய ரிஃப்ளெக்ட் தான் இது. ரெண்டாவது, நம்ம யார்கிட்டையாவது உதவி கேட்குறோம்னா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம என்ன செய்வோன்னா, நான் அவனுக்கு ரொம்ப உதவி செஞ்சேன், ஆனால் அவன் எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நினைக்காம ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரொம்ப நெகட்டிவாக அவங்கள பற்றி சத்தம் போடுறது, அவங்கள ரொம்ப கோவமாக பேசுகிறது, அவங்கள குறைச்சி பேசுகிறது அப்படின்னா அது உங்களுக்கு எமோஷ்னல் இன்செக்யூரிட்டி தான் அப்படின்னு அர்த்தம். மூணாவது என்னென்னா, இது யாரோ எங்கேயோ யாரோ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, தவறாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறது. அவங்க என்னை பற்றி தான் தவறாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை பற்றி இவங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தரந்தாழ்த்தி பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவங்கள ரொம்ப கோவமாக அவங்கள என்னை ஏன் இப்படி தரந்தாழ்த்தி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஏதாச்சும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இதுவும் நீங்கள் எமோஷ்னலாக இன்செக்யூரிட்டியாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அது ஏன் இவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன வயசில் நமக்கு எமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படும் போது யாருமே நமக்கு அவைலபிளாக இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது நம்ம சுச்சுவேஷன்லேருந்து நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்காமல் அவங்க இருந்திருக்கலாம். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம், அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். இதுதான் அதனால தான் நீங்கள் இப்போ எமோஷ்னல் இன்செக்யூரிட்டியாக நமக்கு இருக்குது. இதிலேருந்து வெளியே வரணும்னா நம்ம பண்ண வேண்டிய 3 விஷயங்கள் இருக்குது. முதல்ல, இன்னொருத்தரோட வெற்றியை நம்மளும் சேர்ந்து கொண்டாடணும். அதாவது அவங்களோட வெற்றி அவங்களுக்குடைய உழைப்பு. எனக்கு வெற்றி கிடைக்கணும்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கணும் என்ற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த வெற்றியை, சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம எப்படின்னு அதாவது அவங்க வெற்றி அவங்களுக்கு, நம்ம வெற்றி நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வர வேண்டும். ரெண்டாவது இது வந்துச்சுனாலே உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லாயிருவீங்க. ரெண்டாவது, நம்ம எவ்வளவு எமோஷ்னல் இன்செக்யூரிட்டியாக இருந்தாலும் நமக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கலைனாலும் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம வாழ்க்கையில், அதாவது நம்மளுக்கு நம்ம நினைக்கிறவங்க கிடைக்காம இருக்கலாம், அதுக்காக ஃபீல் பண்ணாமல் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒருவரோ 2 பேரோ நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதை நம்ம எப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணி, நல்ல வேளை எனக்கு இதெல்லாம் இருக்குது, நல்ல வேளை எனக்கு இதெல்லாம் அமைஞ்சிருக்கு, நல்ல வேளை எனக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் நன்றியோடு பார்க்கணும். இதனால் நம்முடைய பிரெயின் பாசிட்டிவாக மாறுவதை நம்மளால் நிச்சயமாக கவனிக்க முடியும். இரண்டாவது ஒன்று. மூன்றாவது என்னென்னா, மூன்றாவதாக நம்ம வெற்றி அடையணும்னா நம்மளோட ஸ்கில் செட்டை உயர்த்திக்கணும். நம்ம பேஷன் நோக்கி போகணும், நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுல தான் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கணும். இந்த 3 செஞ்சிங்கன்னா நீங்கள் எந்த எமோஷ்னல் இன்செக்யூரிட்டியாக நீங்கள் இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் வெளியேறி வர இது ஒரு உதவிகரமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நன்றி.